தமிழ்நாட்டில் இன்றைக்கி பேருந்து வசதி கிடையாது. சிற்றுந்து தான் இன்றைக்கி இயக்கிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அம்மா கொண்டு வந்த மினி பஸ் அதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கு. போக்குவரத்துக்கு எந்த முன்னேற்றமும் செய்யலை. உங்களுடன் ஸ்டாலின் எப்போ திறந்து எலெக்ஷன் வர 6-7 மாதத்துலையா? அப்போ 4.25 வருஷமா உங்களுடன் ஸ்டாலின் எங்கே இருந்தார்? நலம் காக்கும் ஸ்டாலின் யாரோட நலத்தை காத்த? உங்கள் பையனை முன்னேற்றலை. மனத்தில் கை வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பாட்டிலே கை வைக்கிறோம், எங்களுக்கு உரிய உரிமையை கொடுங்கன்னு கேட்டாங்க. முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போக தெரியுது, அந்த தூய்மை பணியாளர்களை என்னன்னு கேட்க முதலமைச்சர் வரக்கூடாதா? துணை முதலமைச்சர் அவன் பையனை வச்சுங்கிறியே உதவாநிதியும் ஒருத்தனை, அவர் வந்து பார்க்கக்கூடாதா? சேகர் பாபு யாருங்க? எதுக்கு எடுத்தாலும் சேகர் பாபு. முதலமைச்சரை கேள்வி கேட்கணும் சேகர் பாபு, துணை முதலமைச்சர் கேள்வி கேட்கணும் சேகர் பாபு, எல்லாத்துக்குமே சேகர் பாபுனா சேகர் பாபுவா உங்களை வழி நடத்துறது. சமூக நீதிக்கு அடையாளமாக திமுக திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. எப்படி சார் பேசுறோம்? என்னங்க உதயநிதி உங்க கேள்வி அப்பா. 234 தொகுதியில் 210 தொகுதி எடப்பாடியார் பிடிக்கிறாருங்க. பாமரன், ஒரு விவசாயி, படிப்படியா முன்னேறின ஒரு ஜனநாயகவாதி, புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது உறுதி உறுதி உறுதி. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு கமலக்கண்ணன் நம்மோடு அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கபாண்டியன் அவர்களே. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு, அதை அறுவடை செய்வதற்கு தேர்தல் வரைக்கும் பசி தூக்கம் பார்க்காம உழைக்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு கோரிக்கை அறிவுறுத்தியிருக்காரு. உண்மையிலேயே தமிழகத்து அந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அருமையான கேள்வி. அதாவது உண்மையாகவே பாராட்டுக்குரியது தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இலவச பேருந்து, விலையில்லா பேருந்து மகளிருக்கு, 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பஸ்ஸில் ஏற போனாலும் கண்டக்டரோ டிரைவரோ அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறதில்ல. இன்னொன்று, அமைச்சர் பொன்முடி கூட சொல்லியிருக்கார், என்ன ஓசி நீங்கள் ஓசியில் பயணம் பண்ணுங்க, ஓசின்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்த விதத்தில் பொதுமக்களை விமர்சிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பேருந்து வசதிகளே கிடையாது. முழு முதல் கொண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி பேருந்து வசதி கிடையாது. சிற்றுந்து தான் இன்றைக்கி இயக்கிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அம்மா கொண்டு வந்த மினி பஸ் அதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க ஆட்சி அமைச்சு இந்த 4.5 வருஷத்தில் போக்குவரத்துக்கு எந்த முன்னேற்றமும் செய்யலை. அதே மாதிரி டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஏகாண்டத்துக்கு ஏற்றிட்டாங்க. இவங்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மற்ற பொதுமக்களுக்கெல்லாம் அந்த பஸ் விலையேற்றம், பயணச்சீட்டு விலையேற்றம் ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க. இது ஒன்று. இது எப்படி நல்லா இருக்கான்ற நீங்கள் யோசிங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த நலத்திட்டங்கள்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லையே சொல்லக்கூடிய அளவுக்கு. இன்னும் என்ன, விலைவாசி ஏற்றங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் மின்சார 1க்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாகி போச்சு. வீட்டு வரி 4% உயர்த்தியாச்சு. அதே போல் நீட்டு நாங்கள் உடனே முதல் கையெழுத்து அதுன்னு சொன்னாங்க, அதையும் கொண்டு வரல. இப்படி விலைவாசி ஏற்றம் பொதுமக்களை கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது. இவங்க இன்னொரு பொதுமக்களுக்குரிய நலத்திட்டம் செஞ்சாங்க. முத்துசாமி, மது பிரியர்கள், அவங்களுக்கு குடிகாரர்கள் சொல்கிறத விட மது பிரியர்கள் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. போகிற வீரன் சொல்லிட்டு ஒரு மதுவோட பேர், அதை அறிமுகப்படுத்துறது இன்னும் சிறந்தது தான். அது இல்லைன்னே சொல்ல முடியாது. என்ன இப்படி மக்கள் நலத்திட்டங்கள் சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றது உண்மையாகவே சோதித்து பார்க்குற, ஆராய்ச்சி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் நல திட்டங்களை அறிமுகப்படுத்தியது. அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற, பொருளாதார அடிப்படையில் முன்னேற என்ன செஞ்சுருக்காங்கன்னா, விலையில்லா ஆடு மாடு,
விலையில்லா கோழி. அவங்க மேலும் மேலும் இதில் வளர்ச்சி அடையணும், 1 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 10 16 அப்படி அவங்க உதவிகள். கருணாநிதியும் கொண்டு வந்தார் இலவச தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு. அந்த தொலைக்காட்சி, இலவச தொலைக்காட்சி தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 ரூபாய் வாங்கிட்டார் கேபிள் கனெக்ஷன் மூலமாக. வியாபார நோக்கம்தானே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கம் அவங்களுக்கு கிடையவே கிஞ்சித்தளவும் கிடையாதுங்க. ஆனால் அம்மாவோட லேப்டாப் கொடுக்கறது, பசங்களை படிப்பில் உலக ரீதியில் முன்னேற்றத்துக்காக லேப்டாப் கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி இலவச மிதிவண்டி, அதுக்கப்புறம் பேகு, பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பேகு, முதல் பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகை, அவங்க மேலே படித்து வரத்துக்கு வாழ்க்கையில் இது எல்லாம் படிப்படியாக ஒரு பாமர மக்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எலெக்ஷனில் வாக்குறுதியாக சொல்லாமல் இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றினாங்க. மானிய விலை, மகளிர் நைட்டில் போயிட்டு வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம் சொல்லிட்டு மானிய விலையில் ஸ்கூட்டர் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு தங்கம், அதாவது +2 வரைக்கும் படித்த மாணவிகளுக்கு 25,000 ரூபாவும், அரை சவரன் தங்கம், தாலிக்கு தங்கமும் கொடுத்தாங்க. பட்டதாரி பெண்களுக்கு 50,000 அரை சவரன் தங்கமும் கொடுத்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி சொல்லிக்கிட்டே வராரு, இந்த திட்டங்களோட மணமகளுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையும் மணமகளுக்கு பட்டு சேலையும் கொடுக்கறதா. திட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இது பொதுமக்களை சென்றடையும், அதனால் அவங்க பயன் பெறணும், முன்னேற்றம் அடையணுன்ற திட்டங்கள் நல்லா இருக்கும். ஆனால் இவங்களுடைய திட்டங்கள் எதுவும் சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசாகவே ஒன்றும் செய்யலை அவங்க. இல்லை, ஆனால் இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, மாணவிகளுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000ன்ற மாதிரியான இதுதான் இது சொல்லப்படுது. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. வருஷத்துக்கு 1000 பங்கிட்டு பாருங்க, 12,000. அவங்க எப்போ இந்த திட்டத்தை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன உடனே நாங்கள் பதவி ஏற்ற உடனே இது அறிவிக்கும். அப்போது இது வரைக்கும் 5, 12, 60,000 ரூபா கொடுத்துருக்கணும், கிடையாது. மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க பாருங்க, அப்போ இந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக தான் கொடுக்குறாங்க. மாணவிகளுக்கு இல்லை, வீட்டு பெண்களுக்கு. அதுலேயே கூட நீங்கள் 2.5 3 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் இருக்குது, அது சேர்த்து கொடுப்பீங்களா? அதுவும் கிடையாது. மாணவிகளுக்கு 1000, மாணவிகளுக்கு 1000 கொடுத்துட்டு துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, இவங்களுடைய சீனியர் அமைச்சர், அவர் எம்ஜிஆர் செலவில் படித்தவர், அது முதல்ல பெரிய இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரர். எத்தனையோ கல்லூரி, எத்தனையோ மருத்துவக் கல்லூரி, எத்தனையோ ஆர்ட்ஸ் காலேஜ், எத்தனையோ பொறியியல் கல்லூரி நடத்துகிற துரைமுருகன் சொல்கிறாரு, 1000 ரூபாய் வந்துதா, பெண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்க நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க செல்லுக்கு, நீங்கள் எவங்க கூட வேணாலும் பேசலாம். நாட்டை எப்படி வழி நடத்துகிறாங்க பாருங்கள், அதை கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். பெண்களை, நம்ம வீட்டு பெண்களை அவங்க வழி நடத்துகிற விதம். அவங்க பையன் கதிரானந்த் 1000 ரூபாய் வந்துதா, லிப்ஸ்டிக் வாங்கிக்கினீங்களா, ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிக்கினீங்களா அப்படி சொல்லி ராகமான குரல்ல 1000 ரூபாய்ன்றது நீங்கள் நடந்து போகிற தூசிக்கு சமம் உங்களுக்கெல்லாம். ஆனால் இந்த பாமர மக்களுக்கு 1000 ரூபாவை கொடுத்துட்டு நீங்கள் பேசின விதம், அவங்கள வழிநடத்துகிற விதம் மகா மட்டமாக இருக்குது. இது நலத்திட்ட உதவிகள், இதை நீங்கள் தூங்காமல் கண்விழித்து பார்க்கணும், இதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது மக்கள்கிட்ட எடுபடாதுங்க. இவங்க கொடுத்த 50,000 எங்க, இவங்க கொடுத்த 25,000 எங்க, இன்னைக்கு தாலிக்கு தங்கம், இன்னைக்கு அரை சவரை 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஆகிப்போகுது, செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்தா. இதுக்கே இணையாவாதே. நீங்கள் கொடுக்குற ஒரு வருஷத்துக்கு 12,000, இதை கொடுத்துட்டு இவ்வளோ கேலி கிண்டல் பேச்சு. உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கவங்க எல்லாமே பெண்களை கேவலப்படுத்தி பேசுறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர
அவங்களுடைய நலத்திட்டம் பொதுமக்களை ஒன்று. இன்னொன்று அருமையான திட்டம், அவர் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தாங்க. எங்கன்னா இந்த யாராவது எந்த மாநிலத்திலாவது இந்த மாதிரி செய்வாங்களா? எப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். கள்ளசாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம், கள்ளசாராயம் காய்ச்சலுக்கும் 10 லட்சம் ரூபா. 10 லட்சம். இதால் என்ன ஆகி போச்சு? ஏறக்குறைய ஒரு 60-70 பேர் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா? ஆனால் சாகாதவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வீட்டில் இது செத்து இருந்தா எனக்கு 10 லட்சம் கட்டு, அந்த பொம்பளைங்கிட்ட வீட்டு பொம்பளைங்கிட்ட அவாடி வாங்குறான். அப்போ கள்ளசாராயம் காய்ச்சறதுக்கு, கள்ளசாராயம் காய்ச்சி குடிக்கிறதுக்கு நீங்கள் உந்துதலாக உங்கள் அரசு இருக்குதா? நீங்கள் அதை தூண்டி விடுறீங்களா அப்படின்ற எண்ணம் தான் ஏற்படுது. இவங்க நலத்திட்டங்கள்லாம் இருந்தாங்க. இல்லை, இப்போ சமீபத்தில் துவங்கப்பட்ட அந்த உங்களுடன் ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் போட்ட திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட நல்லா டைட்டில் நல்லா ரீச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களே. ரொம்ப டைட்டில் நல்லா இருக்கு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் எப்போ திறந்து எலெக்ஷன் வர 6-7 மாதத்துலையா? அப்போ 4.25 வருஷமா உங்களுடன் ஸ்டாலின் எங்கே இருந்தார்? அவங்க வீட்டோட மக்களோடமா? அவங்க வீட்டு சொந்தக்காரங்க கூடவா? அப்போ தமிழக மக்கள் கூட நீ இல்லையா ஒரு முதல்வரா? இப்போ ஏன் ஆரம்பிச்சிருக்க? நலம் காக்கும் ஸ்டாலின் யாரோட நடத்த காத்த? உங்கள் பையனை முன்னேற்றின. அதாவது கருணாநிதி என்ன பண்ணார்? ஸ்டாலினை கொண்டு வரதாக முதல்ல சினிமா நடிக்க விட்டார். மெதுவாக அரசியலுக்கு கொண்டு வந்தார். பாமர மக்கள்கிட்ட இவங்க ரீச் ஆகணும். அதுக்காக ஸ்டாலின் என்ன பண்ணார்? உதயநிதி ஸ்டாலினை சினிமாவில் நம்ம சந்தானத்துக்கு துணை நடிகராக போட்டு படம் நடிக்க விட்டு பிரபலப்படுத்தினார். அதே வழி உதயநிதி வந்து அவன் பையன் இன்பநிதி, அவனை அரசியலுக்கு கொண்டு வரத்துக்காக இப்போவே படம் நடிக்கிறதுக்கு அவனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள வழியெல்லாம் பாருங்க. புரட்சி திரைப்படத்திலிருந்து வந்துட்டாருன்னு சொல்லவே முடியாது. அவருடைய உதவிகள், அவர் நடத்தின விதம், திரைப்படத்துறையில் மக்களுக்கு நல்லது சொன்ன விதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட சேர்ந்து தான் அரசியலுக்கு வந்தாரே தவிர சினிமாவை வச்சு அரசியலுக்கு வர்றதுன்றது சும்மா பேச்சு. கண்டிப்பாக சார். இப்போ வந்து தமிழகத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட கடந்த 45 மாதங்களில் 6700 கொலைகள் நடந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது. உண்மையிலே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்குது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. அந்த கேள்வி கூட தப்புன்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் பூந்த ரவுடி பையன் போலீஸ்காரனையே வெட்டுறான், அடிக்கிறான். ரோட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் போலீஸ்காரன் தடுக்க போனால் அடிக்கிறான், வெட்டுறான். எஸ்ஐயை வெட்டி சாய்க்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. போலீஸ்காரங்களுக்கே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா பாமர மக்களுக்கு நீ எங்கே சட்ட ஒழுங்கு நிலையெடுத்த போகிற? 6745 மாதங்களில் சொல்கிறீங்க. போதை கலாச்சாரம் இங்கே பெருகி போச்சு. கள்ளசாராயத்திலிருந்து இன்னும் போலி மதுவில் இருந்து கஞ்சா, மெத்தப்பட்ட மைன். அதை மெத்தப்பட்ட மைன் முதல்ல அறிமுகப்படுத்துறது உங்கள் கட்சிக்காரன் தான். வெளிநாட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரிவு, சாபர் ஜாதிக்கு ஜாபர் சாதிக், அயலகணி பிரிவு, அயலகணி பிரிவு, அவனை வச்சு அந்த மெத்தப்பட்ட மைன் பேர் தமிழ்நாட்டுக்கு தெரிய வந்தது. இப்படி போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு சீரும் சிறப்புமாகுது. போதையை அடிச்சுட்டு 8 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டி வரை எங்கே பார்த்தாலும் இவங்க கற்பழிப்பு. தினம் பேப்பரை தந்தால் தங்க நிலவரம், வெள்ளி நிலவரம் இப்படி படிப்போம். ஆனால் இன்னைக்கு கொலை நிலவரம், தமிழகத்தில் கொலை நிலவரம் 6700 எங்கே இருக்குது பாருங்கள். பள்ளிக்கூட வாத்தியார் இதுவரை இல்லாத கலாச்சாரங்க இதெல்லாம். அவன் சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணுறான், ஹெட் மாஸ்டர் ரேப் பண்ணுறான். இதுக்கு பள்ளி ஆசிரியர்களே துணையாக இருக்காங்க. அப்போது தமிழ்நாடு நீ எந்த வழியில் கொண்டு போகிற, எந்த கலாச்சாரத்தை முன்னிறுத்த கொண்டு போகிறன்றதே தெரிய வரல. அதுக்கப்புறம் எங்கெங்க சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கான்னு கேட்குறதுக்கு அங்கங்கே வெட்டுக்குத்து, பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு, பெண்கள் தனியாக நடமாட முடியலங்க.
அம்மா ஆட்சி காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்தில் இப்படி நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இன்னொரு தடவை நீங்கள் என்கிட்ட பேட்டி இருக்குன்னா, 4.5 ஆண்டு காலம் ஸ்டாலின், 4 ஆண்டு காலம் அம்மா வேண்டாம், புரட்சித் தலைவர் வேண்டாம், எடப்பாடியார், இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குரிய பதில் நான் ஏராளமாக சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கி போதை கலாச்சாரமும் கள்ளச்சாராய கலாச்சாரமும் கற்பழிப்பும் கொலை நிலவரங்களும் அதிகப்படுத்தி போயிட்டே இருக்குது. இதில் வந்து நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரு சிறப்பாக இருக்குவா? நீங்கள் இது எனக்கு வந்து கள நிலவரத்தை நீங்கள் நல்லா பாமர மக்கள் நல்லா பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கமே, அடுத்து மாற்றம் வேணும். எடப்பாடியார் இருந்தார் அப்பவே பரவாயில்ல. இந்த கற்பழிப்பு இதெல்லாம் வந்து புரட்சித் தலைவி அம்மா இருந்திருந்தால், எடப்பாடியார் இருந்திருந்தால் என்ற கேள்வியை பொதுமக்கள் வைக்கிறாங்க. பொதுமக்கள் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஆட்சி காலத்தில் இப்படி இருந்ததா? 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆண்டார், இப்படி இருந்தாங்க. அப்புறம் இந்த 4.5 வருஷத்தில் 6700 கொலை. இன்றைக்கி பேப்பரை திறந்தால் எத்தனை இருக்குமோ தெரியாது. அப்படி தான் நிலவரம் போயிட்டுருக்கு. சட்ட ஒழுங்கெல்லாம் சரியில்லைங்க. தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய அந்த உரிமைக்கான போராட்டத்தை வந்து காவல்துறை மூலமாக ரொம்ப கொடுமையாக ஒடுக்குறாங்க. தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்து போராட்டங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. வீட்டில் கூட உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அந்த உண்ணாவிரதம் இருக்க கூட வந்து காவல்துறை ரொம்ப கொடூரமாக அடக்கி கைது பண்ணிக்கிருக்காங்க. இதில் முதல்வர் வந்து இன்னும் தலையிடாமே இருக்கிறார் சார், எப்படி பார்க்குறீங்க? இது கூட நல்ல கேள்விங்க. பாவங்க, அவங்க ரொம்ப பரிதாபம். இரவு பகல் பாராமல் இந்த ஊரை, இந்த தமிழ்நாட்டை சுத்தப்படுத்துறதுக்கு இரவு பகல் பாராமல் உழைக்கிறவங்க. அதில் ஒரு அம்மா பேட்டியே கொடுத்தாங்க. அவங்க பேட்டி என்ன கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா, நான் நாகரிகம் கருதி சொல்லுங்க, நாங்கள் மடத்தில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாதத்தில் கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன விதம் வேறு, நான் சொல்கிற விதம் வேறு. மடத்தில் கை வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பாட்டிலே கை வைக்கிறோம், எங்களுக்கு உரிய உரிமையை கொடுங்கன்னு கேட்டாங்க. நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு இவங்க ரிப்பன் பில்டிங்கில் உண்ணாவிரதம் உட்காந்துட்ருக்காங்க. அவர் சுற்றி போகிறார். யார்? முதலமைச்சர். முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போக தெரியுது. எல்லாமே அவங்க சொகுசு வாழ்க்கையை வாழ தெரியுது. அந்த தூய்மை பணியாளர்களை என்னன்னு கேட்க முதலமைச்சர் வரக்கூடாதா? துணை முதலமைச்சர் அவன் பையனை வச்சுங்கிறியே, உதவாநிதியும் ஒருத்தனை, அவர் வந்து பார்க்கக்கூடாதா? இதெல்லாம் இல்லாமல் சேகர் பாபு. சேகர் பாபு யாருங்க? வடிவேலு கணக்கா ஸ்னேக் பாபுவா? அவர் யார்? அவர் உன்னுடைய துறை என்ன? அறநிலையத்துறை. தூய்மை பணியாளருக்குரிய துறை என்ன? உள்ளாட்சித்துறை. அந்த அமைச்சர் எங்கே போனார்? எதுக்கு எடுத்தாலும் சேகர் பாபு. முதலமைச்சரை கேள்வி கேட்கணும்னா சேகர் பாபு, துணை முதலமைச்சர் கேள்வி கேட்கணும் சேகர், எல்லாத்துக்குமே சேகர் பாபுனா. சேகர் பாபுவா உங்களோட வழி நடத்துறது? கட்சி நடத்துறது யார்? ஏன் நீ தானே முதல்வர்? யார்? நீ தானே. தூய்மை பணியாளர்களை கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வறுமை நிலைக்கு கீழே இருக்கவங்க, அவங்க குடும்பம் அதை வச்சு ஆதாரமாக வச்சு வாழறவங்க, எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களும் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம், 12,000 15,000. இதை வந்து எடுத்துட்டு நாங்கள் வேற ஒருத்தரை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறான முன் உதாரணம். இல்லை, இப்போ அந்த அவங்களோட உரிமைக்காக வந்துட்டு அவங்க வீட்டிலேயே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலே வந்து அவங்களோட சொந்த இடத்துல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதை கூட வந்து காவல்துறை வந்துட்டு தடுக்க பார்க்குது. இது என்ன? இது இப்போ சமீபத்தில் வந்துட்டு சசிகாந்த் செந்தில் வந்துட்டு எம்பி வந்து என்ன பண்ணால் அவரோட சொந்த இடத்துல உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஆனால் எளிய மக்கள் போராட்டம் மட்டும் கைது பண்ணுறது எப்படி பார்க்குறது சார்? ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் கையால் ஆகாத காவல்துறைங்க. அவர் தான், ஸ்டாலின் தான் காவல்துறைக்கு அவர் தலைவர். இவங்களை வந்து பாமர மக்கள், அடித்தட்டு மக்களை அடித்து விரட்டணும். வீட்டில் இருந்து உண்ணாவிரதம் இருந்தால் அங்கே இருக்கிற ஓட்டெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த தூய்மை பணியாளர்களை துன்புறுத்துகிற, இது ஓட்டு பொறுக்கிற வேலை தானே தவிர இது வந்து அவங்கள பாதுகாக்கிற வேலையே கிடையாது. அவங்கள வந்து இந்த அளவுக்கு இம்சப்படுத்த வேண்டிய வேலையே கிடையாது. ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு
அதில் வர சொற்ப வருமானத்தை வச்சு அந்த குடும்பத்தை நடத்துகிறவங்க அவங்க கேட்குறது என்ன? அவங்களுடைய உரிமை இதுவே எங்களுக்கு சம்பளத்தை ஒழுங்காக கொடுங்க, எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க, இதுதானையா? இதுக்காக அவங்கள அடித்து ஒடுக்கி அவங்கள எடுத்துகிட்டு போய் கைது பண்ணி உண்ணாவிரதம் இருக்க விடாமல் பண்ணி போலீஸ்க்கு விட்டு நீ எல்லா அவங்கள காயப்படுத்துகிறேன்னா அது மன்னிக்க முடியாத குற்றம். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்ம நாடு நாட்டடிச்சிடும், ஊர் நாட்டடிக்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட பெருக்கலைனாவே அந்த வீட்டை அதே சொல்ல கோபாலபுரத்தில் பெருக்கல்னாலே குப்பை தொட்டி ஆகிடும். அவங்களுடைய உழைப்பு மிக அரியது, இதை நீங்கள் கொச்சைப்படுத்தக்கூடாதுங்க. கண்டிப்பாக சார். இப்போ சமூக நீதிக்கு அடையாளமாக திமுக திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. எப்படி சார் பேசுகிறேன்? என்னங்க உதயநிதி உங்கள் கேள்வி அப்பா, நான் ஏதோ பேச நினைக்காதீங்க. அப்போ யாருங்க அரசியல் அனுபவம் உண்டா? சினிமா நடிச்சவர் உடனே ஆனால் முதல்ல பேட்டி கொடுத்தார். என்னென்னு, எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது, என்னை விட சீனியர்கள்லாம் இருக்காங்க, என்னை விட அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க அவங்க தான் அரசியல், நான் சினிமா தொழிலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் பேட்டி கொடுத்தார். என் மகனோ மருமகனோ அரசியலில் நான் அறிமுகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு. ஆனால் சொன்ன 2 பேருமே சொன்ன அடுத்த மாதமே உதயநிதி எம்எல்ஏ ஆகிட்டார், இளைஞரணி செயலாளர் ஆகிட்டார், மாநில இளைஞரணி செயலாளர் ஆகிட்டார், எம்எல்ஏ ஆகிட்டார், துணை முதலமைச்சராகவும் ஆகிட்டார். சமூக நீதி நீங்கள் கேட்ட சமூக நீதி, அதாவது நம்ம இவர் கேகேஎஸ்எஸ்ஆரா ஏதோ ஒரு அமைச்சருங்க, அம்மா நீ எஸ்சி தானே, ஒரு நகரமன்ற தலைவியை மேடையில் உட்கார வச்சு எழுப்பி அமைச்சர் பேர் கேகேஎஸ்எஸ்ஆர்னு தான் நினைக்கிறேன், கண்ணப்பனா பொன்முடியோ அந்த அமைச்சர் எழுப்பி கேட்குறேன், நீ எஸ்சி தானே, சமூக நீதி அங்கேயே அடிபட்டு போச்சே, உங்கள் சமூக நீதி எங்க? சமூக நீதியை பற்றி நீங்கள் கேட்கும்போது 1980 27% ஒதுக்கீடாக இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 50% உயர்த்தினார் இடஒதுக்கீடு. சமூக நீதி எது அப்படின்னு சொல்ல வர 50% உயர்த்தினார் 1980. 1991-92 இந்த காலகட்டத்தில் நரசிம்மராவ் அமைச்சரவையில் திமுககாரங்க அமைச்சர்களாக பங்கு பெறுறாங்க. அப்போது 50% உயர்த்தினதை மீண்டும் 27% வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 50% உயர்த்தினார். அந்த திரும்பவும் இந்த நரசிம்மராவ் அமைச்சரவையில் பங்கு கொண்ட அமைச்சர்கள் மத்தியில் அவங்க ஒரு இது கொண்டு வராங்க, மண்டல் கமிஷன் திரும்ப 27% நாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது கருணாநிதி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் அம்மா வராங்க 1996 வந்து உயர் நீதிமன்றத்தில் மனு அளித்து மத்திய அரசில் மனு கொடுத்து 50% 69% உயர்த்துறாங்க. எதுங்க சமூக நீதி? சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் இருங்க சொல்கிறேன். எது சமூக நீதி? அவங்க கூட இப்போது அல்ல கையாக இருக்கிற கையேந்தி பவனாக இருக்கிறவங்க கி வீரமணி அன்னைக்கு வந்து அம்மாவை பார்த்து சமூக நீதி காத்த வீராங்கனை சொன்னாங்க. அதே போல் சமூக நீதிக்கு இன்னொரு உதாரணங்க, அன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட கூட்டணி, வை கோபால்சாமி எல்லாமே இருக்காங்க. அம்மா கூட்டணிக்காக எல்லாம் கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஆனால் அம்மா கையை எப்படி தொடர்றது? அதிமுக கூட வை கோபால்சாமி விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வராங்க. இந்த அம்மா பிராமின், இந்த அம்மா கையை எப்படி தொடர்றது, எப்படி உயர்த்தி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் தயங்கி நிற்கிறார். ஆனால் இந்த அம்மாவே பரவாயில்லப்பா
அம்மாவே அவர் கையை பிடிச்சி உயர்த்தி காட்டுறாங்க. இன்னைக்கு கண்ணப்பன் வீட்டுக்கு, ராஜ கண்ணப்பன் வீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் போறார். அவருக்கு பிளாஸ்டிக் சேர், உனக்கு ராஜா சேர் மாதிரி போயிட்டு உட்காந்துக்கிறார். அவரை தாழ்த்தியே பார்க்குறீங்க. இந்த 2 சீட்டு 4 சீட்டுக்காக அவரும் எவ்வளோ தரம் தாழ்த்தினாலும் என்ன பரவாயில்லன்னு சொல்லிட்டு அறிவாலயத்தில் செருப்பாக இருக்கிறார் அவங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க, அவரை உயர்த்தி காமிச்சாங்க. சமூக நீதி. நம்ம சபாநாயகர் தனபால் அவர் வந்து எலெக்ஷனில் அவர் வீட்டில் சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. எலெக்ஷனுங்க, அந்த டைமில் சாப்பாடு போட மாட்டேன்றாங்க. அம்மா தனபாலை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது இல்லையாம்மா? அம்மா, நான் அருந்ததிய வகுப்பு சார்ந்தவன். நான் சமைச்சு சமையலை வச்சாலும் சாப்பாடு வச்சாலும் என் வீட்டில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டு போயிடாங்க, வேஸ்ட் ஆகுதுமா. அப்படியா, சரி, அதுக்கு ஒன்றே வழி நான் செய்கிறேன் சொல்லிட்டு அவரை தான் உணவுத்துறை அமைச்சராக்குனாங்க. அப்படியும் இல்லாமல் அவர் இன்னும் உயர்த்தி பிடிக்க, அதாவது புரோட்டோகால் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்வரே இருந்தாலும் சபாநாயகர் வந்தால் எழுந்து வணக்கம் சொல்லணும். கண்டிப்பாக. அப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பில் தனபால் சமூக நீதி, இதெல்லாம் தான் சமூக நீதி. அவரை உயர்த்தி பிடிக்கிறாங்க, சபாநாயகராக்குறாங்க. திருச்சி ஸ்ரீரங்கம், அது வெறும் வைஷ்ணவால் இருக்கிற இடம், ஐயங்காருங்க ஐயருங்க இருக்கிற இடம். அந்த இடத்த தலித்தெழில்மலையை நிறுத்துறாங்க. பெரம்பலூர் தனி தொகுதியாக இருக்கும்போது ஆண்டிமுத்து ராசாவாங்க இருந்த நீ, அது பொது தொகுதி ஆன உடனே நீலகிரிக்கு போயிட்டு எங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்க? நீலகிரி கொண்டு போயிட்டீங்க. சமூக நீதி காக்கிறவங்களா நீங்கள்? சமூக நீதியை பற்றி எப்படி பேசலாம் நீங்கள்? சமூக நீதி இதெல்லாம் தான். அதிமுக காலத்தில் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் நடத்துகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாரையும் பிரித்து பார்க்காது. ஏன்னா இது புரட்சி தலைவர் வழி வந்த இயக்கம். திமுக அப்படி இல்லைங்க. அண்ணா காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த ஒரு இயக்கம் கருணாநிதி கிட்ட வரும்போது, புரட்சி தலைவரின் தயவால் கருணாநிதி கிட்ட வரும்போது, திருவாரூர் முத்துவேலர் கருணாநிதி ஆச்சு. திமுக என்ன ஆச்சு? திருவாரூர் முத்துவேலர் கருணாநிதி ஆச்சு. அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச உடனே அடுத்த பரிணாம வளர்ச்சி திருடர்கள் முன்னேற்ற கழகமாய் போச்சு. திருடர்கள் முன்னேற்ற கழகமான உடனே வெறுமனே சைக்கிளில் வந்தவங்க, வெறும் கால்நடையாக வந்தவங்க, பஸ்ஸில் வந்தவங்கெல்லாம் பல ஆயிரம் பல லட்சம் கோடிக்கு அதிபதியான. இதை தான் புரட்சி தலைவர் கேட்டார், எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வந்தது? ஆனால் தான் அவரை கட்சியை விட்டு எடுத்தாங்க. சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு எல்லளவும் தகுதி இல்லைங்க. நான் இதை உரத்த குரலில் சொல்லுவேன், அவங்களுக்கு எல்லளவும் தகுதி கிடையாது. கண்டிப்பாக சார். இப்போ சமீபத்தில் வந்துட்டு நடிகர் கருணாஸ் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, புரட்சித் தலைவர் அம்மா வந்துட்டு அதிமுக வந்து ஒரு எக்கு கோட்டையாக வச்சுருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு மக்கிய கோட்டையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? கருணாஸ் வந்து டபுள் எம்ஏங்க. எம்ஏமா கருணாஸ் மாமா. அவர் வந்து டபுள் எம்ஏ. அம்மா உனக்கு வந்து யார் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஒன்று வச்சு நீ யார் ஒரு ஆளே கிடையாது. முக்குளத்தோர் புலிப்படை அப்படி ஒரு சிறு இயக்கத்தை வச்சுட்டு உன்னை வெளிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தேன். ஆனால் அம்மாவின் அடி ஒரு அடியாக இருந்து அவங்க காலில் கையில் விழுந்த உன்னை ஒரு எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தாங்க. அம்மாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் துதிப்பாடினேன் 4.5 வருஷம். அங்கிருந்து அவரை துதிப்பாடி உனக்கு என்ன சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிச்சுக்கிட்டேன், உன்னுடைய வாழ்க்கையை வளமையாக்கிக்கிட்டேன். இன்னைக்கு திமுக காரங்கிட்ட ஸ்டாலின் கிட்ட உனக்கு என்னென்ன வாங்கணுமோ பெட்டி பெட்டியாக வாங்கிட்டு
இன்னைக்கு வந்து எக்கு கோட்டையாக இருந்தது, இன்னைக்கு என்ன போட்டாரு, மக்கிய கோட்டை. மக்கிய கோட்டையாக்கிட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கருணாஸுக்கு தகுதி பார்க்கணும். நாம் யார் அப்படி சொல்லிட்டு தகுதி பார்க்கணும். நீ யாருக்குமே தகுதி இல்லை. சாதாரண அதிமுக தொண்டன் இருக்கானே, தொண்டனுக்கு தகுதி இல்லாதவன் இந்த கருணாஸ். அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சாக நீங்கள் எடுத்து கேள்வி கேட்குறது எனக்கு உண்மையாகவே பிடிக்கலைங்க. அது சார், இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த சுற்றுப்பயணம் வந்து 50 நாட்களை முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களை வந்துட்டு சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு, இந்த மக்களுடைய ஆதரவு தேர்தல் நேரத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போது உதயநிதி வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் போகிற சொல்லிட்டு கிளம்ப போகிறான்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இவர் இந்த 60 லட்சம் மக்கள் ஏறக்குறைய 110 எம்எல்ஏ தொகுதி பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். 120க்கு மேலே போயிட்டாரு. 120 கிட்டத்தட்ட போயிட்டாருன்னு. அங்கங்கே இருக்கிற பாமர மக்கள், பொதுமக்கள் எந்த அளவுக்கு கூடுறாங்க, எந்த அளவுக்கு எழுச்சி பயணமாக இருக்குது நீங்கள் பார்க்கணும். அவங்களுடைய உரத்த குரல், அவரை வரவேற்கிற விதம், அவரை வரவேற்கிற விதமும் அவரை ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியெல்லாம் நிச்சயமாக 234 தொகுதியில் 210 தொகுதி எடப்பாடியார் பிடிக்கிறாருங்க. பிடிச்சி ஒரு பாமரன், ஒரு விவசாயி, படிப்படியாக முன்னேறின ஒரு ஜனநாயகவாதி புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது உறுதி உறுதி உறுதி. இதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஏன்னா அங்கங்கே அவரை வரவேற்கிற விதம், உற்சாகம், பொதுமக்களுடைய உற்சாகம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நமக்கே வீட்டில் இருந்து தொலைக்காட்சி வழியாக பார்க்கும்போதே ஐயோ நாம போய் அங்கே கலந்துருக்கலாமான்ற ஒரு ஆதங்கம் ஏற்படுது. அப்படி இருக்குங்க. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.